பேசுவார் இல்லைங்களா, அவரோட ஓன் ட்ரெண்டில் சொல்லுவார், சார் அவைகளை சும்மா வரக்கூடாது சார், அவைகளை அடித்து துவைச்சிடும் சார், அவைகளை இவ்வளோ பூரா வகையில் கரசலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன் இதை வெளியில். அப்போ வந்து அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸு, அவங்க முன்னாடி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். தலைவர் அந்த வாய்ஸ் ஓகேவான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி காட்டுவேன். நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு வெளியே வந்தோடனே முனிஷ்காந்த் 2 நாள் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பேன். தப்புன்னு சொல்லிட்டானுங்க, சார் இவ்வளோ நேரம் உங்கள் வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தார் சார் அப்படின்னு. ஏன் வாய்ஸில் பேசுனியா, எங்கே பேச பார்ப்போம் அப்படின்னு அப்படி பேசினேன். டப்பி என்ன விட்டே கூட்டு போகலாம் இருக்கேன் எனக்கு போதில்லை அப்படின்னு செம்ம ஜாலியாக பேசுவார் முனிஷ்காந்த் அண்ணன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், வேற என்ன வாய்ஸ் பேசுவேன் அப்படின்னாரு. யாரும் இந்த மாதிரி ராதாரவி சார் வாய்ஸ்லாம் பண்ணுவேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து அவர் பேசியிருப்பார் இல்லைங்களா, அதில் வந்து அப்படி ஆரம்பித்தேன். வெல்கம் பப்பிமா, கழுத கழுத கற்பூர வாசம் தெரியுமாடா அவனுக்கு, என் பாட்ட முட்டை காலத்தில் இருந்த கடிகாரத்தை உடச்சிட்டியாடா, போடா இடிபாடுக்கு பிறந்தவனே. அது நல்லா இன்னும் ஓப்பனாக பண்ண ஒரு வாய்ஸ், செம்மையாக இருக்கும் அவர் வாய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் அது அப்படி எடுத்துக்க முடியாதுடா குட்டிமா, சும்மா இன்னும் கூப்பிட்டு நீ பண்ணுன்னா பண்ண முடியாது, அது எதுக்கு பேமெண்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும், புரியுதா, என்ன சிரிச்சுன்னே இருக்கிற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு. அவர் அப்படியே ஜென்ரலாக பேசுகிற மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு வருது, எங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் சாம்பியன்ஸ் 4ல் நாங்கள் டைட்டில் அடித்தோம், நான் டிஎஸ்கே ப்ரோ, அர்ச்சனா அண்ட் யோகி நாங்கள் டைட்டில் அடித்தோம்.